இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் சாம்பாரும் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா ரேசன் பச்சரிசியில் தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கூடவே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு மத்தியானம் கொண்டு போக பால் சாதமும் அது கூடவே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சுருந்தேன். பால் சாதம் வந்து பால் ஊற்றும் போது அந்த ஆடையோடு ஊற்றுனோன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி சாதத்தை நல்லா மசிச்சு கொடுத்துட்டேன். அப்போ தான் மத்தியானம் ஆறுனா கூட அவங்களுக்கு சாதம் வந்து ஒரு மாதிரி குலைவாக ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு மத்தியானத்துக்கு பேக் பண்ணி அனுப்பியாச்சு. பெரிய பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதில்லை, சாப்பாடு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவாள். குட்டி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பிஸ்கெட் மட்டும் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வச்சு பேக் பண்ணி வந்து கொடுத்து அனுப்பியாச்சு. போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லேம்ப் டெக்கரேஷனுக்காக குட்டி விளக்கு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி உக்காந்ததுக்கப்புறம் பாத்ரூம் வருதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு போயிட்டு வந்தாச்சு. குட்டி மேடம் வந்து ரெடியாகி வெளியே போய் உக்காந்துட்டாங்க. போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேம்ப் டெக்கரேஷனுக்கு தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே விளக்கில் வந்து டெக்கரேஷன் பண்ணி தீபாவளிக்கு நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு குழந்தைங்கள வந்து ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எப்போவுமே வந்து பண்ணுவாங்க. இந்த தடவை அவங்களாம் வந்து டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வீட்டிலேயே ப்ரஷ் எல்லாமே ரெடி பண்ணி அவசரத்தில் கொடுத்து அனுப்பியாச்சு.